விட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவலுக்கான, அதாவது இப்போ திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு தேவையான விஷயங்கள் ஓகேங்களா. இப்போ நான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லியாக அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்போம். அதாவது ஒரு மந்த்லி கேண்டில்ஸ்க்கான ஒரு ஃபிப்னசி ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ ஒரு பொசிஷனல் ட்ரேடாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தான் அது ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், இவங்களுக்கு தான் அது ஃபியூச்சர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் நம்மளுடைய பிகினர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையிங்கை பொறுத்த அளவுக்கு இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இனிமேல் நம்ம வரக்கூடிய நாட்கள்லாம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவல்ஸ்க்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் அப்டேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ திங்கட்கிழமை நான் டிஸ்பிளேல காமிக்கிற லெவல்ஸ் திங்கட்கிழமை ஒர்க் ஆகும். ஸோ அந்த லெவல்ஸ் செவ்வாய்க்கிழமை ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக அது சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்படி எல்லாமே நம்ம விட்ரேடிங் தமிழோட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் ஓகேங்களா. அது திங்கட்கிழமை இன்ட்ராடே லெவலுக்கு தேவையான விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தேவையான விஷயம் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி மார்க்கெட்டோட கண்டிஷன் டெய்லியுமே ஒவ்வொரு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்டாக் 50 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் தான் நிஃப்டி 50ல இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த 50 கம்பெனியோட ஸ்டாக்ல ஏதாவது ஒரு கம்பெனியோட ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஒரு பாசிட்டிவா வருது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபண்டமெண்டலா மார்க்கெட் என்ன ஆகும்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ட். ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு தகுந்த மாதிரி தான் மாறும். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது. அப்படி இருக்கும்போது அன்னன்னைக்கு என்னென்ன மார்க்கெட்டு சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு ஆப்ஷன்ஸ் பையிங்ல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நிஃப்டியோட லெவல் பார்த்துரும். ஸோ நான் சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம திங்கட்கிழமை ஒர்க் ஆகுற லெவலை நம்ம அன்னைக்கு சாயந்தரமே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதாவது மறுநாள் செவ்வாய்க்கிழமையோட லெவல்ஸோட சேர்த்து எந்த அளவுக்கு நம்ம திங்கட்கிழமை சொன்ன லெவல்ஸ் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு போக போகிறோம் ஓகேங்களா. சரி, ஓகே. எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதான் இந்த வீடியோட லைக்ஸில் தான் தெரிய போகுது எனக்கு. அதனால் வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லைக்கும் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்துரும். நிஃப்டியோட லெவல் இப்போ திங்கட்கிழமை தேவையான விஷயம் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு 22,506 அண்ட் 22,600 இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியா. ஏன்னா இந்த ஒரு 100 பாயிண்ட்ன்றது கன்சல்டேஷன் ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றத திங்கட்கிழமை பார்க்க தான் போறீங்க. இன்கேஸ் மார்க்கெட் 22,536 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இன்பிட்வீன்ல ஒரு லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு சென்டர் பாயிண்ட்னு வச்சுங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு 22,600 அப்படின்ற ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் 22,600க்கு மேலே போகுது அப்படின்னா அன்னைக்கு பாசிட்டிவ், அதாவது திங்கட்கிழமை ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 22,656 அப்படின்ற ரேஞ்ச் நம்மளுக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ட், அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த 22,656 பிரேக் அவுட் பண்ணதான 22,691 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 22,750 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இன் கேஸ் இந்த 22,500க்கும் 22,600க்கும் இன்பிட்வீன்ல இருக்கிற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,506க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 22,448 அப்படின்ற ரேஞ்ச் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 22,412 அப்படின்ற ரேஞ்ச் சப்போர்ட்டா இருக்கும். அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 22,355 அப்படின்ற ரேஞ்ச் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ மார்க்கெட் திங்கட்கிழமைக்கு தேவையான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மட்டும் தான் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் 22,355 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம டெலகிராம் குரூப்ல ஃபர்தர் அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு திங்கட்கிழமை தேவையான இன்ட்ராடே லெவல் என்ன அப்படின்றத பார்த்துரும். நான் இப்போ வச்சிருக்க டைம் ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி காமிக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம் ஓகேனா. ஏன்னா நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுனால 15 மினிட் அண்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே போகும். அதனால் வியூ நல்லா தெரியுன்றதுக்காக உங்களுக்கு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நான் நம்மளுக்கு லாஸ்ட் டே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்க்கு இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகுன்றதுக்காக இப்போ நாளைக்கு
திங்கட்கிழமை அதாவது 48,398 அதாவது 400 48,400க்கும் 48,593க்கும் அதாவது 193 பாயிண்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனா வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் 48,474க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இன்கேஸ் 48,473 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து 48,593க்கு மேலே போகலாம். பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக போகும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா 48,711 அண்ட் 48,836 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48,904 இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து கால்குலேஷன் பேஸ்டில் நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கால்குலேஷன் பேஸ்டில் தான் கொடுக்குறோம். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் வந்து இந்த இடத்துல எடுக்குது 48,400க்கு கீழே வருது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் எடுக்கும். கண்டிப்பாக நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 48,400க்கு கீழே வருது அப்படின்னா 48,283 தான் அடுத்த சப்போர்ட் ஆகும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் 48,200ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும். அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 48,090 அப்படின்ற ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு அனாலிசிஸுமே நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இன்ட்ராடே லெவலில் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே நோ ட்ரேடிங் ஏரியான்னு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். அதாவது இந்த 23,182 அந்த ரெட் லைனுக்கு மேலே போகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 23,089 அப்படின்ற சப்போர்ட் ஜோனை வந்து இந்த கீழே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக வரும். அது மாதிரி இருக்கும்போது அடுத்தடுத்த சப்போர்ட் எது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது 23,089க்கு கீழே வருதுன்னா 23,032 அப்படின்ற ஒரு 50 பாயிண்ட் கீழே வரும். அந்த 23,031 கீழே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22,939 அப்படின்ற ஒரு 100 பாயிண்ட் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட். அதேமாதிரி ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,182க்கு மேலே போகுது அப்படின்னா 23,240 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட இமிடியேட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அதாவது 23,300. அந்த 23,300 பிரேக் அவுட் பண்ணா 23,330. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து உங்களால கெயின் பண்ண முடியும் பர் லாட்டுக்கு. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இன்ட்ராடேக்கு இதுதான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடில் வெயிட் பண்ணி 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் வந்து ஒரு ப்ரீமியத்தில் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த இன்ட்ராடே லெவல் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கெயின் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை கண்டிப்பாக வந்து திங்கட்கிழமை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து அன்றைக்கி தான் தெரிய போகுது. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,121ன்றது இன்பிட்வீன் இல்லை. இன்கேஸ் இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது கீழே மார்க்கெட் 23,089லேருந்து மேலே போகுது அப்படின்னா 23,121 ஒரு ரெசிஸ்டன்ட். இன்கேஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த டார்கெட் நம்மளுக்கு 23,182. அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,182க்கும் 23,089க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னா பிரீமியம் ஹைலி வால்டிலிட்டி அண்ட் மெல்டிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நான் தெளிவுபடுத்தினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியை பார்த்துரும். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ல இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறதுல நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இன் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ 11,117 முடிஞ்சிருக்கு. அதாவது நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு சப்போர்ட், இதாவது நம்ம 110 11,110ன்றது ஒரு சப்போர்ட். இன்கேஸ் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா 11,156. அதே மாதிரி கீழே வருது அப்படின்னா 11,079. ஆனால் நோ ட்ரேடிங் ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 11,079 to 11,156 இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ராடே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது 11,159க்கு மேலே போகுதுன்னா 11,204 அப்படின்ற ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட். அந்த 11,204 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 11,233ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். 11,233 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 11,281 அப்படின்ற ரேஞ்ச் வந்து அடுத்த ரெசிஸ்டன்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் 11,079 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 11,030 கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் வந்து கீழே வரும்.
அடுத்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுலேருந்து ஒரு 30 பாயிண்ட் 11,002 அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் கிட்டத்தட்ட 10,955 அப்படின்ற ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க உங்கள் சார்ட்லையும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க திங்கக்கிழமை. ஓகேங்களா. சரி ஓகே, ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துரும். சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு திங்கக்கிழமை. ஓகேங்களா. ஸோ திங்கக்கிழமை நடக்கக்கூடியதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 74,181க்கும் 74,483க்கும் மார்க்கெட் இன்பிட்வீன்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியா கன்சால்டேஷன் ஜோன் அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து 74,308க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு 74,308லேருந்து மேலே போகுது அப்படின்னா 74,483 போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த 74,300க்கு கீழே வருதுன்னா 74,181க்கு அப்படின்ற போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி காமிக்கிறேன். அதாவது மார்க்கெட் இதுலேருந்து ஓப்பன் ஆகி இதில் வருதுன்னா இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த 74,300க்கு மேலே போகுது அப்படின்னா அதாவது அடுத்த ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த 74,483 இது வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்டாக தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 74,483க்கு மேலே போகுதுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா. அதாவது 74,565ன்றது ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் லெவலாகவும் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 74,670ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் 74,784ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டி இருக்கு. இது மட்டும் தான் திங்கட்கிழமைக்கான ரெசிஸ்டன்ட் ஏரியா சென்செக்ஸுக்கு. அதே மாதிரி சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 74,181க்கு கீழே வருது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். அதாவது நெகட்டிவ் சென்டிமெண்ட் எது வரலையும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,181க்கு கீழே வருது அப்படின்னா 74,100ன்றது அதாவது 99.10ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் ஆகும். அதுக்கு கீழே வருதுன்னா 73,995ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும். அதையும் பிரேக் அவுட் பண்ணி வருதுன்னா 73,879 அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. திங்கக்கிழமை தேவைக்கான இந்த நம்ம பார்த்த எல்லா இண்டெக்ஸுக்கும் பார்த்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் திங்கக்கிழமைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா. செவ்வாய்க்கிழமை இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது தான் கிடையாது. இது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். கால்குலேஷன் பேஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை ஈவினிங் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைக்கு தேவையான விஷயத்தை வந்து நம்ம வந்து இதேமாரி வீடியோவாக பதிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் பண்ணுற மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, நான் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு கிடையாது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸ் படியும் ட்ரேட் எடுங்க. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதை புரிஞ்சுக்கிங்க. நம்மளோட அனுபவத்தில் தான் வந்து நம்ம லெவல்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் மூலியமாக வந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அதை டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூவோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நம்மளுடைய நான் ப்ரிடிக்ட் பண்ணுற இந்த கோர்சஸ் வந்து நம்ம வந்து ஒரு கம்பைன்டு கோர்ஸாக வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு காசுமே நீங்கள் கட்ட தேவையில்லை. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து நீங்கள் இது மாதிரி ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்களே கற்றுக்கலாம். அதை நான் இப்போ வந்து நாளைக்கு தேவையான விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா அந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து நீங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட கோர்சஸ் வந்து ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க். ஸோ இல்லை எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தெரியாதுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில் கோர்ஸுக்காக இருக்கட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எல்லாத்துக்குமே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜாக கொடுக்கலாம். யாரும் கால் பண்ண வேணாம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அப்படி இருக்கும்போது யாரும் கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்களால மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.